அப்புறம் பசங்களாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணே. நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்க. ம். அண்ணே, வேப்பம்பட்டு பக்கம் நிலம் ஒண்ணு இருக்கு, பாக்குறீங்களா? ஐயோ, அவ்வளவு தூரம்லாம் வாங்குற ஐடியாவே இல்ல பார்த்திபன். நல்ல இடம் அண்ணே. ஐயோ, ஊருக்குள்ளேயே போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு இடம் இருக்கு. வேணாம், பாத்துக்கலாம். நம்ம இங்க நிக்கிறோமே, இதுக்கு பக்கத்துல கூட எனக்கு சொந்தமான ஒரு இடம் இங்க. வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? ம், இருக்க. இங்க என்ன பண்றீங்க? தெரிஞ்சவங்கள பார்க்க வந்தேன். ஓ. ஆ, ஆ, நான் மளிகை சாமான் வாங்க வந்தேன். சரி, நான் வரேன். ஏண்ணே, அவர் உங்க மச்சான் தானே? ஆமா, அவர் பேங்க்ல தானே வேலை பாக்குறாரு? அவர் பேங்க்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அவர்கிட்ட சொல்லி முடிச்சு தர முடியுமா? என்ன வேலை? லோன் ஒண்ணு அப்ளை பண்ணிருக்கேன், ரொம்ப நாளா சாங்ஷன் ஆகாமயே இருக்கு. உங்க மச்சான் மனசு வச்சா ஏதாவது பண்ண முடியும். யோ, என்னையா உளர்ற? அந்த ஆளு வெறும் கேஷியர் தானே. கேஷியரா? அவர் தானே இப்போ லோன் எல்லாம் பாத்துக்கிறாரு. இல்லையே, அவரு ரொம்ப நாளா கேஷியரா தானே இருக்காரு. இல்லண்ணே, அன்னைக்கு பேங்க்குக்கு போயிருந்தப்போ லோன் விஷயம் எல்லாம் இவர் தான் பாத்துக்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்க. மேனேஜரோ என்னமோ சொன்னாங்க. யோ, நீ வேற யாரையாவது பாத்திருப்ப. தப்பா சொல்றியா? இல்லண்ணே, எனக்கு நல்லா தெரியும், உங்க மச்சான தான் சொல்றேன். சரி, நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். சரிண்ணே, அப்ப நான் வரேன். ஹலோ. ஆ, நான் தங்கராஜ் பேசுறேன். தெரியுது சார், சொல்லுங்க. ஆம், இப்ப நம்ம பேங்க்குக்கு யார் மேனேஜரு? புதுசா யாராவது மேனேஜரா வந்திருக்காங்களா? இல்லையே சார், முன்னாடி இருந்த அதே மேனேஜர் தான் இப்பவும் இருக்காரு. இந்த பாக்யராஜன் ஒருத்தர் இருந்தாரே, கேஷியரா, அவர் இருக்காருல்ல? அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு சார். அவர் இப்ப அசிஸ்டன்ட் மேனேஜர். லோன் டிபார்ட்மெண்ட்டா அவர் தான் பாத்துக்கிறாரு இப்ப. ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணணுமா? சொல்லுங்க சார், நான் பண்ண சொல்றேன். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். சார், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசியிருந்தேனே. சரி, அது நான் பேங்க்ல வந்து பேசுறேன். வச்சுறேன். ஓகே சார், தேங்க்யூ.
ஊரை பத்தி அதுக்கு ஏய், என்னது இது? பார்த்தா தெரியல. டவல். அது ஏன் கீழே கிடக்கு? அழுக்கு டவல். வேற எங்க இருக்கணும்? பீரோலையா? என் ட்ரெஸ் ஏன் இங்க கூடைக்கு வெளியே இருக்கு? நீங்க அங்கதானே போட்டீங்க. அப்ப அங்கதானே கிடக்கும். கால் முளைச்சு உள்ள போகும்னு நினைச்சீங்களா? நான் கீழே போட்டா நீ எடுத்து உள்ள போட மாட்டியா? நான் ஏன் எடுத்து போடணும்? அதை விட உனக்கு வேற என்ன முக்கியமான வேலை இருக்கு? நிறைய இருக்கு. சொல்லட்டுமா? எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் இதெல்லாம் ப்ராப்பரா எடுத்து வைக்கிறதுல உனக்கு என்னதான் பிரச்சனை? கழட்டி போடும்போதே அதை ப்ராப்பரா போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஏதோ அவசரத்துல அப்படி இப்படி போட்டேன், உடனே நீயும் எல்லாம் அப்படியே கிடக்கட்டும்னு விட்டுருவியா? வீடு இப்படியே குப்பையா கிடக்கணுமா? குப்பையா போட்டா குப்பையா தான் கிடக்கும். ஏய், சின்ன வேலை, வாய் பேசாம அதை செய்யறதுல உனக்கு என்ன பிரச்சனை? வேலை செய்யறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா தேவையில்லாத வேலை செய்யறதுலதான் எனக்கு பிரச்சனையே இருக்கு. சாப்பிட்டு வேஸ்ட் தட்டுல வைக்க மாட்டீங்க. ஷூ காலோட ரூமுக்குள்ள வரீங்க. துணி எல்லாம் கண்ட இடத்துல போடுறீங்க. நான் பின்னாடியே போய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுமா? என்னால அதெல்லாம் முடியாது. நான் ஒன்னும் நீங்க சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கிற ஆள் கிடையாது. பேசிக் விஷயத்த செய்யறதுல உங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம்? நான் ஏற்கனவே சொன்னதுதான். கூடையில போட்டா அதை துவைக்கவாவது போடுவேன். இல்லனா இப்படியேதான் கிடக்கும். நாளைக்கு நீங்க கழட்டி போட்ட பேண்ட் ஷர்ட்னு இந்த ரூம் முழுக்க அழுக்கு துணியா மட்டும்தான் கிடக்கும். நான் அதை தொட மாட்டேன் சொல்லிட்டேன். ஏய். கூட இருக்கிறதே பெரிய விஷயம். இதுல இதெல்லாம் வர செய்யணுமாக்கும். இந்தா சுரேஷ். ம். போதும் போதும். நல்லா சாப்பிடு. அது, போதுமா? போதும் போதும் போதும். ம். அண்ணே, ம். அண்ணாங்க அவரு வெளிய போயிருக்காரு. நீங்க நைட் அவுட் எதுவும் போலையா? இல்லடா சுரேஷ், இனி அடுத்த பர்த்டேக்கு தான் போகணும். நீங்க நினைச்சா எப்ப வேணாலும் போலாமே. அதான் ஹெல்ப் பண்ண உங்களுக்கு ஆள் இருக்காங்கல்ல. ஹெல்ப் பண்ண ஆள் இருக்குதான். ஆனாலும் மலரே ஆ? மலரே ஐயோ அத்தை கூப்பிடுறாங்களே.
நில்லுங்க. எங்க ஓடுறீங்க? அத்தை கூப்பிட்டது உனக்கு கேக்கலையா? கேட்டுச்சு. அதான் போறேன். கூப்பிட்டாங்கன்னா உடனே இப்படி ஓடணுமா? அப்புறம் எமர்ஜென்சிலாம் ஒண்ணும் இருக்காது. நீங்க போய் நின்னாலும் ஃபேனை போடு, என் போன் எடுத்து கொடுன்னு இப்படிதான் ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்காக போவேணான்னு சொல்றியா? ம்ஹும். போங்க. ஆனா இப்படி பதறி அடிச்சுட்டு ஓட வேண்டான்னு தான் சொல்றேன். அண்ணே, யார் என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே மேடம் சொல்லி கொடுப்பாங்க. அத மட்டும் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா போதும், நிம்மதியா இருக்கலாம். என்னோட சிம்பிள் அட்வைஸ், கேட்கறதும் கேட்காதும் உங்க விருப்பம். மலரே, மலரே, நான் போறேன். ஐயோ, இருங்க. இங்க இருந்து என்ன விஷயம்னு கேளுங்க. ஐயோ, நான் போறேன் மதி. அவங்க தானே உங்ககிட்ட சப்பாத்தி சுட்டு வைக்க சொல்லி போனாங்க. அப்ப நீங்க வேலையா இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியுமே. தெரிஞ்சுமே ஏன் திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க? சரி, இன்னும் ஒரு தடவை கூப்பிட்டா நீங்க போலாம். மலரே, உங்க அத்தா இங்க கூப்பிடுறது காதுல விழலையா உனக்கு? உயிர் போறது மாதிரி உங்க அத்தை கத்திக்கிட்டு இருக்கா. ஓ, என்னன்னு கேட்க மாட்டியா? நீ சாவகாசமா நின்னு பேசிக்கிட்டு இருக்க. இல்ல, வேலையா இருந்த மாமா. எவ்வளவு பெரிய தலை போற வேலையா இருந்தாலும் என்னன்னு லட்சுமி கிட்ட கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்க வேண்டியதானே? இல்ல, அதான் இவங்க வேலையா. நீ பேசாத, பேசவே கூடாது. நீ என்னம்மா இவ சொல்லி கொடுத்தாளா? யாரு கூப்பிட்டாலும் என்னன்னு கேட்காத, எந்த வேலையும் செய்யாதேன்னு இவ சொல்லி கொடுத்தாளா உனக்கு? கேப்பார் பேச்ச கேட்டுக்கிட்டு நீ வீணா போய்கிட்டு இருக்கியா? இப்பெல்லாம் நீ சரியே இல்ல. யாரு பேச்சையும் மதிக்க மாட்டேங்கிற. ஓ இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ற. இப்படியே போனா வீடு உருப்பட்ட மாதிரி தான். நான் போய் என்னன்னு பாக்குறேன் மாமா. ஒருத்தங்க இந்த வீட்டுல திமிரு பிடிச்ச ஆடுறதையே தாங்க முடியல. எல்லாரையும் அப்படி மாத்த வேண்டாம். நீயும் திட்டு வாங்கி அன்னைக்கும் திட்டு வாங்கி கொடுத்து இதெல்லாம் தேவையா? ஹம். எத்தனை தடவை உன்னை கூப்பிடுறது? என்ன தூங்கிட்டு இருந்தியா? ஆஹா, நான் கிச்சன்ல வேலையா இருந்தேன். என் இடத்துல மட்டும் என் மாமியார் இருந்திருக்கணும். நீ ஆடி அசைஞ்சு வந்ததுக்கு அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. சாரி அத்தை. நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? அந்த தண்ணி எடுத்து கொடு. இந்தாங்க அத்தை. ம், அங்க வச்சிரு. ம், ஏன் இன்னும் நிக்கிற? வேலை இருக்குன்னு சொன்னியே, போய் பாரு. நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லையே. தோ இப்ப தண்ணி எடுத்து கொடுத்தியே, அதுக்குதான் கூப்பிட்டேன். என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல அத்தை. அம்மாட்ட திட்டு வாங்குனீங்களா? எதுக்கு இவ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு? எதுக்கு உங்களை கூப்பிட்டாங்களா? தண்ணி எடுத்து கொடுக்க சொல்லி கூப்பிட்டாங்க.
சாரிங்க, என்னால நீங்க திட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் பரவாயில்ல மதி. இப்ப நீ தான் போடணும், போடு. வாங்க. டேய் பசங்களா, என்னடா பண்றீங்க? விளையாடுறேன்ப்பா. டேய் தர்ணி, ஹோம்வொர்க்லாம் பண்ணிட்டியா? முடிச்சிட்டேன்ப்பா. முடிச்சிட்டேன்ப்பா. சமத்துரா நீயும் பண்ணிட்டியா? முடிச்சிட்டேன். சரி. அம்மா, அம்மா எங்க? ரூம்ல இருக்காங்க. சொந்தக்காரங்களோட போன்ல பேசிட்டு இருக்காங்க. சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க.